90% பேர் பணக்காரன் ஆக முடியாததுக்கு காரணம் என்ன தெரியுமா? அப்படின்னா, சாணக்கியர் சொன்ன இந்த 7 விதிகளை கேள். பணக்காரன் ஆகணும்னு ஆசை இல்லாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனா எல்லாரும் பணக்காரன் ஆகறதில்ல. ஏன் தெரியுமா? பலர் கடினமா வேலை பண்றாங்க. ஆனா வாழ்க்கை அதே மாரி தான் இருக்கு. அதுக்கான காரணம் என்னன்னா, சரியான விதிகளை அவர்கள் பின்பற்றல. சாணக்கியர் சொல்லிய இந்த 7 விதிகளை நீ பின்பற்றினா, உன் வாழ்க்கை முழுக்க மாறிடும். அதனால இந்த வீடியோவை கடைசி வரை பார். உன் வாழ்க்கைய மாத்திக்கோ. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல பின்தொடருங்க. முதல் விதி, வருமானத்தை அதிகப்படுத்து. வாழ்க்கையில முன்னேறணும்னா, ஒரே ஒரு வருமானத்துல நம்பிக்கையா இருக்கக்கூடாது. நீ சம்பாதிக்கிற பணம் போதவில்லைன்னு உணர்ந்த உடனே, அதை அதிகப்படுத்த என்ன செய்யலாம் என்று சிந்திக்கணும். உன் திறமைகளை வளர்த்து, புதிய வாய்ப்புகளை தேடணும். ஒரே வேலை மட்டும் இல்லாம, கூடுதலா செய்யக்கூடிய வேலைகளையும் முயற்சி பண்ணு. காலம் கிடைக்கும்போது புதிய திறமைகளை கற்றுக்கொள். அது உனக்கு இன்னொரு வருமான வாய்ப்பை திறக்கும். பணம் சம்பாதிப்பது கஷ்டம்னு நினைக்காமல், அதை ஒரு திறமையா கற்றுக்கொள்ளணும். உன் நேரத்தை வீணாக்காமல், ஒவ்வொரு நாளும் சிறிது முன்னேற்றம் அடைய முயற்சி செய். வருமானம் அதிகரிக்கும் போதுதான் உன் வாழ்க்கை நிலை மாறும், உன் கனவுகள் நிஜமாகும். அதனாலே, எப்படி இன்னும் சம்பாதிக்கலாம் என்று தினமும் உன்னிடம் கேள். பதிலை கண்டுபிடித்து செயலில் இறங்கு. அதுதான் உன்னை பணக்காரனாக மாற்றும் முதல் படி. இரண்டாவது விதி, செலவை கட்டுப்படுத்து. பணக்காரன் ஆகணும்னா முதல்ல நீ சம்பாதிக்கிறத விட, நீ எப்படி செலவு பண்றன்னு தான் முக்கியம். பல பேர் நல்லா சம்பாதிப்பாங்க. ஆனா மாதம் முடிஞ்சா கையில ஒண்ணும் இருக்காது. காரணம் என்னன்னா, கட்டுப்பாடு இல்லாத செலவு, தேவையில்லாத பொருட்களை வாங்குற பழக்கம், திடீர் ஆசைக்கு அடிமை ஆகிறது. இது வேணும், அது வேணும்னு நினைச்சு செலவு பண்றது. இதெல்லாம் உன்னை மெதுவா ஏழையாக்கும். செலவை கட்டுப்படுத்துறது கஷ்டம் இல்ல. ஆனா அதுக்கு மனசு ஸ்ட்ராங் ஆகணும். ஒவ்வொரு ரூபாயையும் செலவு பண்ணும் முன்னாடி, இது உண்மையிலேயே தேவையா என்று உன்னையே கேள். தேவையானதுக்கு மட்டும் பணம் செலவு பண்ணு. தேவையில்லாத ஆசைகளை கட்டுப்படுத்து. இன்றைக்கு நீ சேமிக்கிற சின்ன தொகைதான் நாளைக்கு பெரிய சொத்தாக மாறும். நினைவில் வை, சம்பாதிப்பது முக்கியம்தான். ஆனா சேமிப்பது தான் உன்னை பணக்காரனாக்கும். செலவை கட்டுப்படுத்துறவன் தான் பணத்தை கட்டுப்படுத்துவான். பணத்தை கட்டுப்படுத்துறவன் தான் வாழ்க்கையை ஜெயிப்பான். மூன்றாவது விதி, பணத்தை வீணாக்காதே. பணம் சம்பாதிப்பது கஷ்டம். ஆனா அதை காக்காதது இன்னும் பெரிய தவறு. இன்னைக்கு பல பேர் அதிகமாக சம்பாதிக்கிறாங்க. ஆனா மாதம் முடிஞ்சதும் கையில ஒண்ணும் இல்லாமல் போயிடுறாங்க. காரணம் தேவையில்லாத செலவு. ஆஃபர் பார்த்தா வாங்குறது, மற்றவங்களை கவர பணம் செலவழிக்கிறது, உடனடி சந்தோஷத்துக்காக பணத்தை வீணாக்குறது. இவையெல்லாம் நம்மை மெதுவா ஏழையாக்கும். சாணக்கியர் சொல்லுறது என்னன்னா, பணம் வந்து சேர்றதை விட அது தங்கணும் தான் முக்கியம். நீ சம்பாதிக்கிற ஒவ்வொரு ரூபாயும் உன் எதிர்காலத்துக்கு ஒரு வாய்ப்பு. அதை வீணாக்குறதுனால நீ உன் கனவுகளை தான் வீணாக்குற. அதனால செலவு பண்றதுக்கு முன்னாடி யோசிச்சு பண்ணு. இது தேவையா? இது எனக்கு வளர்ச்சி தருமான்னு. தேவையில்லாத செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிக்க கத்துக்கிட்டாதான் ஒரு நாள் அந்த சேமிப்பு உன்னை பணக்காரனாக்கும். நான்காவது விதி, முதலீடு செய்ய கற்றுக்கொள். பணம் சம்பாதிப்பது முக்கியம். ஆனா அதை விட முக்கியமானது அந்த பணத்தை வளர்ப்பது. நீ சம்பாதிச்ச பணத்தை அப்படியே வச்சிருந்தா அது வளராது. காலத்தோட அதன் மதிப்பு குறையக்கூடும். அதனாலதான் சாணக்கியர் சொல்றாரு, பணம் உன்னோட கையில சும்மா இருக்கக்கூடாது. அது உனக்காக வேலை செய்யணும். நீ வேலை செய்து பணம் சம்பாதிக்கிறது ஒரு நிலை. ஆனா அந்த பணமே உனக்காக தொடர்ந்து வருமானம் உருவாக்க ஆரம்பிச்சாதான் நீ உண்மையில முன்னேற ஆரம்பிப்ப. அதுக்கு முதலீடு கத்துக்கொள்ளணும். சிறிய தொகையில இருந்தே ஆரம்பிக்கலாம். ஆனால் தொடர்ந்து செய்வதுதான் முக்கியம். முதலீடு என்றால் உடனே பெரிய ரிஸ்க் எடுக்கணும் என்பதில்லை. அறிவுடன், புரிந்து கொண்டு, பொறுமையுடன் பணத்தை வளர்க்கணும். இன்னைக்கு சேமிச்ச பணம் நாளைக்கு உனக்கு பாதுகாப்பாக இருக்கும். ஆனா இன்னு செய்த சரியான முதலீடு நாளைக்கு உன்னை பணக்காரனாக மாற்றும். நினைவில் வை, வேலை நீ தினமும் செய்யணும். ஆனால் நல்ல முதலீடு செய்தா உன் பணம் தினமும் உனக்காக வேலை செய்யும். அதுதான் உண்மையான சுதந்திரம். அதுதான் செல்வ வாழ்க்கையின் தொடக்கம். ஐந்தாவது விதி, நேரத்தை மதித்து பயன்படுத்த. நேரம்தான் மனிதன் கைக்கு கிடைக்கும் மிகப்பெரிய செல்வம். பணம் போனால் மீண்டும் சம்பாதிக்கலாம். ஆனால் போன நேரத்தை மீண்டும் வாங்க முடியாது. பல பேர் வாழ்க்கையில முன்னேற முடியாததுக்கு காரணம் திறமை இல்லாததல்ல, நேரத்தை சரியாக பயன்படுத்தாததுதான். நீ தினமும் என்ன செய்யறன்னு கவனிச்சு பாரு. மணி நேரங்களா பயனில்லாத விஷயங்கள்ல செலவழிக்கிறியா? முக்கியமான வேலைகளை பிறகு பண்ணலாம் என்று தள்ளிக்கிட்டே இருக்கின்றியா? இதுதான் உன் வளர்ச்சியை மெதுவா அழிக்குது. நேரத்தை மதிக்கிறவன் தான் வாழ்க்கையை கட்டுப்படுத்த முடியும். காலையில சீக்கிரம் எழுந்து தினசரி ஒரு திட்டம் போட்டு
அதற்கேற்ப செயல்பட ஆரம்பிச்சா உன் வாழ்க்கை மெதுவா மாற ஆரம்பிக்கும். சின்ன சின்ன நேரங்கள கூட வீணாக்காம பயன்படுத்தினா, அது சேர்ந்து ஒரு பெரிய வெற்றியை உருவாக்கும். நீ நினைச்சு பாரு, மற்றவர்கள் முன்னேறுற நேரம் நீ சும்மா இருந்தா, வாழ்க்கை உன்னை காத்திருக்காது. நேரம் ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த ஓட்டத்துல நீயும் ஓடணும். அதனால இப்போவே முடிவு பண்ணு. ஒவ்வொரு நிமிஷத்தையும் மதிச்சு பயன்படுத்த ஆரம்பிச்சா, ஒரு நாள் நீயே உன் வாழ்க்கையை மாற்றியவன் ஆகி நிற்பே. 6வது விதி, நல்ல நண்பர்களை தேர்வு செய். ஒரு மனிதனின் வாழ்க்கையை அமைக்கிறதோ, அழிக்கிறதோ அவன் சுற்றத்தில் இருக்கிற நண்பர்கள்தான். நீ யாருடன் அதிக நேரம் செலவழிக்கிறாயோ, அவர்களோட எண்ணங்களும், பழக்கங்களும் மெதுவாக உன்னோட வாழ்க்கையையும் பாதிக்க ஆரம்பிக்கும். உன்னை முன்னேற தூண்டும் நண்பர்கள் இருந்தா, நீயும் முன்னேறுவாய். ஆனா சோம்பேறித்தனம், நேரத்தை வீணாக்குறது, குறை சொல்லுறது மாதிரி பழக்கங்கள் கொண்டவர்களுடன் இருந்தா, அது உன்னை மெதுவாக பின்னாடி தள்ளும். நல்ல நண்பன் என்றால், உன்னை மட்டும் சிரிக்க வைப்பவன் அல்ல, உன்னை உயர வைப்பவன் தான். நீ தவறு பண்ணினா அதை நேராக சொல்றவன், நீ கீழே விழுந்தா தூக்கி நிறுத்துறவன், நீ பெரிய கனவு காணும்போது நீயால் முடியும் நம்பிக்கை கொடுப்பவன் தான் உண்மையான நண்பன். வாழ்க்கையில உயரணும்னா உன்னை புரிந்து கொண்டு முன்னேற்றம் தரக்கூடிய மனிதர்களோட தான் இருக்கணும். அதனால நண்பர்களை தேர்வு செய்வது ஒரு சாதாரண விஷயம் இல்ல. அது உன் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் முக்கியமான முடிவு. சரியான நண்பர்கள் இருந்தா பாதி வெற்றி அடைஞ்சதுக்கு சமம். 7வது விதி, தன்னம்பிக்கை வைத்திரு. ஒரு மனிதன் வாழ்க்கையில் எவ்வளவு திறமை இருந்தாலும் அவனுக்கு தன்னம்பிக்கை இல்லை என்றால் அந்த திறமையெல்லாம் பயனற்றதாய் போய்விடும். தன்னம்பிக்கை தான் ஒரு மனிதனை கீழிருந்து மேலே கொண்டு போகும் மிகப்பெரிய சக்தி. உலகம் முழுக்க உன்னை நம்பவில்லை என்றாலும் நீ உன்னை நம்பினால் போதும். அதுவே வெற்றியின் முதல் படி. பலர் வாழ்க்கையில் தோல்வி அடைவதற்கான முக்கிய காரணம் திறமை இல்லாததல்ல, தன்னம்பிக்கை இல்லாததுதான். என்னால முடியாது என்று நினைக்கும் அந்த ஒரு எண்ணமே உன் வாழ்க்கையை பின்னால் தள்ளும். ஆனால் என்னால முடியும் என்று நீ நம்ப ஆரம்பித்த அந்த நொடிதான் உன் வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். தடைகள் வரும், தோல்விகள் வரும். சில நேரங்களில் யாரும் உன்னை புரிந்து கொள்ள மாட்டார்கள். ஆனாலும் அந்த நேரத்தில் கூட உன்னையே நீ நம்பி முன்னேறினால் உலகமே ஒரு நாள் உன்னை கவனிக்கும். தன்னம்பிக்கை இருக்கிற மனிதன் எதையும் சாதிக்க முடியும். அவன் சூழ்நிலையை மாற்றுவான், அவன் வாழ்க்கையை உருவாக்குவான். அதனால தான் சாணக்கியர் சொல்லும் மிக முக்கியமான உண்மை, பணக்காரன் ஆகணும்னா, வெற்றி அடையணும்னா முதலிலே உன்னையே நீ நம்ப கற்றுக்கோ. வாழ்க்கையில பணக்காரன் ஆகிறது சுலபம் இல்ல, ஆனா முடியாததும் இல்லை. சாணக்கியர் சொன்ன இந்த 7 விதிகள் வெறும் வார்த்தைகள் இல்ல, வாழ்க்கையை மாற்றும் உண்மைகள். நீ சம்பாதிக்கிறது மட்டும் முக்கியம் இல்ல, அதை எப்படி காப்பாத்துறேன்னு தான் உன் எதிர்காலத்தை தீர்மானிக்கும். இன்னைக்கு நீ எடுக்கிற சிறிய முடிவுகள் தான் நாளைக்கு பெரிய வெற்றியை உருவாக்கும். மற்றவங்க என்ன பண்றாங்கன்னு பார்க்காதே, நீ உன் வழியில செல். தோல்வி வந்தா பயப்படாதே, அது உன்னை கத்துக் கொடுக்கிற ஒரு பாடம் தான். நீ உன்னை நம்பி தொடர்ந்து முயற்சி செய்தா ஒரு நாள் நீயே உன்னை பார்த்து பெருமைப்படுவே. பணம் என்பது வெறும் காசு இல்ல, அது உன் ஒழுக்கம், உன் முயற்சி, உன் தீர்மானம் எல்லாத்தினோட சேர்க்க. அதனால இப்போவே தொடங்கும். ஒரு நல்ல முடிவு எடு, உன் வாழ்க்கையை மாற்று.